அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேர தொழுகைகளுள் ஒன்றை எங்களுக்கு 2 ரக்காத்துகளாக தொழ வைத்து சலாம் கொடுத்து விட்டார்கள். தொழுகையின் ரக்காத்துகள் குறைக்கப்பட்டு விட்டதோ என்று மக்கள் பேசிக்கொண்டனர். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பதற்கு மக்கள் அஞ்சினர். இந்நிலையில் நீளமான கைகளை உடையவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட துல்யதைன் என்ற நபித்தோழர், அல்லாஹுவின் தூதரே, தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது தாங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்க, தொழுகை குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, இவர் கூறுவது சரியா என்று கேட்க, மக்களும் ஆம் என்று பதிலளித்தனர். உடனே தொழுமிடத்திற்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபட்ட ரக்காத்துகளை தொழ வைத்து சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்தார்கள் என அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 482. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பல பாடங்களை கற்கலாம். முதலாவதாக, மனிதன் மறதியாளன். தொழுகை உட்பட எந்த ஒரு செயலிலும் மனிதனுக்கு மறதி ஏற்படும். இதில் அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் விதிவிலக்கு இல்லை என்பது நாம் பெற வேண்டிய முதல் பாடம். அடுத்ததாக, ஒரு மனிதர் தொழுகையில் ரக்காத்துகளை குறைத்து தொழுதுவிட்டால் அதற்குரிய பரிகாரமாக செய்ய வேண்டிய செயல் என்ன என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம். அதாவது, தொழ வேண்டிய அளவை விட குறைந்த அளவில் ஒருவர் தொழுகையை முடித்துவிட்டால் விடுபட்ட ரக்காத்துகளை தொழுது சலாம் கொடுப்பதற்கு முன்பாக மறதிக்குரிய 2 சஜிதாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதே அந்த பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.